என் தங்கப்பிள்ளையே, அவசர செய்தியோடு இன்று உன் வராகி உன்னை காண வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வீட்டு வாசலில் ஒரு ஆண் நின்று கொண்டிருக்கின்றார். இவர் வெளியில் நின்று உன்னை பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம் அவரை நீ நிச்சயமாக என்னவென்று காண வேண்டும். அவரை நீ கண்டுவிட்டால் போதும், உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும். என் குழந்தை, என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம். உனக்காக இந்த வராகி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நாள், உன் வாழ்க்கையில் உனக்கான தருணங்களை உன் கைகளில் என்னவென்று கொண்டு வந்து ஒப்படைக்கும் நேரம். அத்தனையிலும் என் பிள்ளை, கவனமாக நீ என்னவென்று மீட்டெடுக்க வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்கள் இனி என்னவாகும் என்று நீ நினைப்பதை விட, அம்மா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ அழகாக மீட்டெடுக்க போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லாமுமே நமக்கு சரியானதொரு புரிதலை நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய சந்தோஷங்களை உறுதியாக அடைந்திட வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை கலக்கம் கொண்டு நீ நிற்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கான நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு துளிகளிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையையும் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் என் பிள்ளை, எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ கண்கலங்கி நிற்கக்கூடாது. உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கும். என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நீ விரும்பியது போலவே இந்த வாழ்க்கையிலும் உனக்கு பல நல்ல காரியங்கள் நடக்கும். நீயாகவே யாரையும் தேடிச் செல்லாமல் இருந்தாலுமே உனக்கு என்ன உதவி கிடைக்க வேண்டுமோ அந்த உதவி தானாகவே உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நொடி, இந்த நேரம், நான் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த தருணம், அம்மா சொல்லக்கூடிய அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்பிக்கை கொண்டு நாம் ஒவ்வொன்றையும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். யார் வந்து நிற்கப் போகிறார்கள், அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக அதற்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பெடுத்து கொள்ள முடியாது. என்னுடைய கடமை உனக்கு என்ன நடக்கிறதோ அதை அப்படியே சொல்லிவிட வேண்டியது. என்னுடைய கடமை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வது. அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும். உனக்கு வேண்டியபடி எல்லா வெற்றியும் நிறைவாக கிடைக்க வேண்டும். மன நிறைவோடு என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் அந்த இடத்தில் அதை நீ பெறும் பொழுது அதை கண்டு உன் அம்மா எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி வந்துவிடும் அல்லவா? என் குழந்தைக்கு ஒரு விஷயத்தை தர வேண்டி நான் யோசிப்பதை விட தானாகவே உனக்கு ஒரு விஷயம் நல்ல நிலையில் நடக்க இருக்கும் பொழுது அதை என்னவென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய மிக முக்கியமான கடமை. நான் இப்பொழுது அதைத்தான் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். நான் தெரிந்து கொண்டேன், இப்படி ஒருவர் உன் வீட்டு வாசலில் உனக்காக நிற்கிறார் என்று. நான் உணர்ந்து கொண்டேன், இவர் உனக்காகத்தான் வந்திருக்கிறார் என்று. அப்படி இருக்கும் பொழுது இதை நாம் எந்த நிலையிலும் உனக்கு சொல்லாமல் சென்று விட்டோமானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட இனி என்னவென்று உனக்கு நடக்காமல் போய்விடும் அல்லவா? உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகள் கூட இனி என்னவென்று உனக்கு புரியாமல் போய்விடும் அல்லவா? இதனை எல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள். இன்று சந்திர தரிசனம். என் பிள்ளையே, இது போன்ற ஒரு நாள்
அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது. அப்படி கிடைக்கின்ற நாட்களை நாம் என்னவென்று சரியாக கவனிக்க வேண்டும். நம்மை சுற்றி இது போன்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை நாம் என்னவென்று கவனித்து நமக்கானதாக மாற்றம் கொள்ள வேண்டும். இப்படித்தான் எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வந்த பொழுதிலும் கூட அதை என்னவென்று கவனிக்காமல் நீ விட்டு விடுகின்றாய். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளாமல் இருந்து விடுகின்றாய். இத்தனை நாளும் நான் உனக்கென உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கே என்று நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நீ பேரானந்தம் அடைகிறாயல்லவா? இந்த நாள் இது போன்ற ஒரு வெற்றியான நாள் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் கிடைத்து விடவில்லை. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் என்ன தர நினைத்தாலும் அவை அத்தனையுமே என் பிள்ளை நீ முழுமையாக உணர வேண்டும். சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை கொடுத்து விடாதா என்று சொல்லி நீ ஏக்கம் கொண்டு தவித்ததை நான் அறிவேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து விடாதா என்று சொல்லி என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிப்பதையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்குள் இது போன்ற நேரம் சந்திர பகவானினுடைய அருள் மட்டுமல்ல, இன்று துர்க்கை அம்மனினுடைய அருளும். துர்க்கை அம்மன் ராஜராஜேஸ்வரியாக இன்று உன் வீட்டில் நிற்க வேண்டிய நேரம். என் குழந்தையே, எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு மாற்றங்களை கொடுக்கத்தான் செய்யும் அல்லவா? உன் வீட்டிற்கு வெளியே நிற்கப் போவது சந்திர பகவான். இன்று 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை என் பிள்ளை உன்னால் வெளியில் சென்று சந்திர பகவானை காண முடியவில்லை என்றாலும் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற சிவபெருமானினுடைய படத்திலோ என்னுடைய படத்திலோ நிச்சயமாக பிறை நிலவை சூடிய புகைப்படத்தில் எந்த தெய்வங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நீ தீப தூப ஆராதனைகளை காட்டி நிச்சயமாக இன்று சந்திர பகவானினுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையை, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நமக்கென்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் பொழுது அந்த விஷயத்தை நாம் கவனமாக எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுவது எதுவுமே நமக்கு அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுவதில்லை. நாம் விரும்புவது எதுவுமே அவ்வளவு சுலபமாக நமக்கு நடந்து விடுவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நமக்கென கிடைக்கின்ற ஏதேனும் விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும் என்றால் அந்த விஷயங்களை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாமல் உனதாக நீ முயற்சி செய்து விட்டாயானால் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான வெற்றியை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். மிகச்சரியான புரிதலை உனக்கு தந்து கொண்டே இருக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ விரும்பியது போல எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நம்பிக்கை கொண்டு நாம் எதை பெற யோசிக்கிறோமோ, நல்ல நேரத்தை கொண்டு எந்த ஒரு விஷயத்தை நாம் அடைய முயற்சி செய்கிறோமோ அவை அத்தனையிலும் நாம் விரும்பியது போல எல்லாமுமே நமக்கு சரியாகவே கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சந்திர பகவானை இன்று நீ கண்டு அவருக்கு தீப ஆராதனை நீ காட்டும் பொழுது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று என் பிள்ளை நீ சொல்லிவிட்டால் அது போதும். நிச்சயமாக அவரினுடைய அருளாசிகள் உனக்கு நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை, பல நாட்களாக நீ சந்திர தரிசனத்தை சரியாக செய்து வந்திருப்பாயானால் உன்னுடைய வேண்டுதல் ஒன்று நிச்சயமாக இந்த நாளில் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் உனக்காக நான் முன்னின்று ஒரு விஷயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு தவிக்காதே. எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென்று நான் என்னவெல்லாம் தந்திட்டேனோ அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையை என் பிள்ளை நீ கவனமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. என்னவாகும் என்றாலும்
இந்த தருணங்கள் உனக்கு என்ன கொடுக்கும் என்றாலும் அத்தனையிலும் உனக்கான சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் எப்பொழுதுமே நான் உருவாக்கி தருகிறேன் என்ற நிலை உனக்கு கிடைத்துவிட்ட பிறகு நீ எதற்காக கலங்க வேண்டும்? எப்பொழுதுமே நான் வருவேன். இந்த வராகி சொல்வது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஓர் அதிசயத்தை நடத்தும். நான் என்னவென்று தெரிந்த பிறகு உனக்கு சொல்லாமல் சென்றால் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ என்னை தொடர்ந்து வந்ததில் உனக்கு எந்த பலனும் இருக்காதல்லவா? நீ என் மீது கொண்ட அன்பும் அக்கறையும் இந்த வராகி நமக்கு செய்வாள் என்று நீ என் மீது கொண்ட அந்த நம்பிக்கையும் தான் இப்பொழுது உன்னோடு என்னை பேச வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நாம் யோசிக்கவோ நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே தள்ளி வைக்கவோ வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு நடக்கக்கூடியது எல்லாமுமே சரியாகவே உனக்கு நடக்கும். உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இந்த நிலை மாற வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் நீ விரும்பியது போல உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும். என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இனி நடப்பதையெல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டு உனக்கு விரும்பியபடி அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக மீட்டு தர வேண்டிய காலம். என் பிள்ளையே, நம்முடைய மனது ஒரு விஷயத்தை என்னவாக சிந்திக்கிறதோ அப்படியாகவே இந்த வாழ்க்கையும் நமக்கு மாறும். நம்முடைய மனது என்னவாக நம் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதோ அதுதான் நமக்கு எப்பொழுதும் நிரந்தரம் என்பதனை நீ எந்த இடத்திலும் மறந்துவிடக்கூடாது. நமக்கான நாள் வரும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உன்னோடு எப்பொழுதும் எந்த நொடியிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சர்வ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு மாற்றத்தை நீ உணரத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இனி உன்னை தொடரும் பொழுது அத்தனையிலும் உனக்கு கிடைக்கின்ற வெற்றிகள் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ்த்தட்டும். கலங்காமல் தாயின் அரவணைப்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற சந்திர பகவானினுடைய அருளை நிச்சயமாக என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு இன்று பெற்றுக்கொண்டு அவருக்கு நீ செய்யக்கூடிய பூஜைகளை சரியாக செய்து வந்தாயானால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நிலைகளையும் சரியாகவே பெற்று கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என்றாவது ஒரு நாள் நம் வாழ்க்கை மாறிவிடும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக அது உனக்கு எப்பொழுதும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிலையானதொரு நம்பிக்கையினால் எப்பொழுதும் நீ அடையக்கூடிய உன்னுடைய வெற்றிக்கு எந்நாளும் தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கும். நம்பிக்கையை கைவிடாமல் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஒருபொழுதும் விட்டுவிடாமல் நீ சரியாக எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரதிசயப்படுத்தத்தான் செய்யும். உன்னுடைய வெற்றிக்கு என்றும் நான் பொறுப்பாவேன். உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று நான் வழிநடத்துவேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் எந்த ஒரு இடத்திலும் உன் வாழ்க்கையை நீ இழந்து விட வேண்டாம். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம். நான் இருந்து நடத்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தாயின் அன்பு உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு புரிதலையும் நிறைவான விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கையோடு நாம் எதை செய்ய நினைக்கிறோமோ அதுவெல்லாம் உனக்கு என்றும் என்றென்றும் உனக்கான விஷயங்களை சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காதிரு வராகி, நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உன்னை தொடரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த கவலைகளும் தொடர்கதையாக இல்லை என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்திடுவாய். சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்வதை காண
நான் எப்பொழுதுமே முழுமனதோடு உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மனநிறைவான விஷயங்களும் தெளிவான விஷயங்களும் உனக்கு என்றுமே உன்னை தொடர்ந்து வந்து உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.